நெடுநாள் ஒரு காரியத்துக்காய் அழுது கொண்டு இருக்கலாம். அந்த கண்ணீருக்கு ஒரு நிரந்தர தீர்வு. அந்த காரியத்தை குறித்து இனி அழுகை வராதபடிக்கு கர்த்தரால் அந்த காரியத்தை களிப்பாய் மாற்ற முடியும். ஆண்டவர் நிரந்தர தீர்வு என்பது என்ன தெரியுமா? ஆண்டவர் உனக்கு துருத்தி அல்ல தரப்போகிறது, அவன் துறவை தரப்போகிறான். ஆமா, இன்னைக்கு இந்த காரியத்தை விசுவாசத்தோடு நீங்க கேட்கணும். இன்னைக்கு ஒரு பிரசங்கம் அல்ல உங்கள் மத்தியில சொல்லிக் கொண்டிருப்பது. ஆமா, ஆண்டவரால மட்டும் ஒரு நிரந்தர தீர்வை தர முடியும். வாழ்க்கை ஃபுல்லா கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கிறீர்களா? உங்கள் தலை தண்ணீரும் கண்கள் கண்ணீருமா இருக்கிறதா? நிறைய காரியத்தை சுமந்து கொண்டு வந்திருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, பல வருடமா நீ சுமந்து கொண்டு வந்திருக்கிற, நீ சுமந்து கொண்டு வந்திருக்கிறாயே, அதையெல்லாம் விதையாய் பார்க்க ஆரம்பித்து விடு. அதையெல்லாம் விதையாய் பார்க்க ஆரம்பித்து விடு. உன் மனதின் பாரங்களை விதையாய் பார்க்க ஆரம்பித்து விடு. நிந்தையின் வார்த்தை, பரியாசத்தின் வார்த்தை, சாப வார்த்தைகளை சுமந்து கொண்டு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உள்ளமே, இன்னைக்கு நீ கர்த்தருடைய வார்த்தைகளை, இந்த நன்மைகளை சுமந்து கொண்டு வீட்டுக்கு போ.